பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பயத்தின் ஆவியினாலே அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அநேகருக்குள் பயம். கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க, வார வாரம் சபைக்கு போறாங்க. ஆனா ஜெபிக்க வர்றப்ப என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. வெளில போறதுக்கு பயம், ஒரு காரியத்தை நான் முடிவு பண்றதுக்கு பயம், யார பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருது? வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பயப்படுகிற ஆவி வரக்கூடாது. ஏன்னா நீங்க தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுக்கு பயம் வருது? அப்ப நீங்க இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறலன்னு நினைக்கிறேன். அப்ப எப்ப ஒரு மனுஷனுக்கு பயம் வரும்? வேதம் சொல்லுகிறது யார் யாருக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது, யாருக்கு நீ பயப்பட வேண்டும். நீங்க பயந்தா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன, நீங்க பயந்தா உங்க வாழ்க்கையில வருகிற நன்மைகள் என்ன. அப்ப இந்த காலை நேரத்திலே பயத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் பயம் வருது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னீங்கன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா ஒரு மனுஷனுக்கு பயம் வரும். சரியா? அப்படிதானே? ஆண்டவர் சொன்னதை நீங்க மீறி செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன வரும்? பயம். ஐயோ, ஆண்டவர் இதை செய்ய வேண்டாம்னு சொன்னார, நான் செஞ்சுட்டேன். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஏதேன் தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது? ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொன்ன பழத்தை அவங்க சாப்பிட்டதுனால என்னாச்சு? பயம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பயம் வந்திருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம செய்யறீங்க, அதனால நீங்க பயப்படுறீங்க. ரெண்டாவது, நீங்க பாவம் செய்யறப்ப உங்களுக்கு என்ன வரும்? பயம். அது பாவம்னு தப்புன்னு தெரியும், ஆனா அததான் நம்ம திரும்பி என்ன செய்யறது? செய்வோம். செய்யறப்ப என்ன வந்துடும்? ஒரு பயம். நீங்க என்ன பாருங்களேன், நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு பாவம் செஞ்சுட்டீங்கன்னா மனிதர்களுக்கு முன்னாடி கூட நீங்க நிக்க பயப்படுவீங்க. ஏன்? உங்க குற்ற உணர்வு, ஐயோ நான் பாவி, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு உங்களை என்ன பண்ணும்? பயத்தை கொண்டு வந்துடும். அடுத்தது, இருதயம் சோர்ந்து போகும் பொழுது ஒரு மனுஷனுக்கு பயம் வரும். கரெக்டா? என்னைக்கு நம்ம மனசு ரொம்ப தளருதோ, ரொம்ப எப்படி வெக்ஸ் ஆகுறீங்களோ, அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும். பயம் வரக்கூடிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல எல்லாம் நீங்க அகப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது, தவறு செய்யும் பொழுது, இல்ல நம்மளை விட எதிராளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு எதிராளி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானா நமக்குள்ள என்ன வந்துடும்? பயம். நான் எங்க போனாலும் என் எதிராளி என் கூட இருக்கான், வரான், என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், பயம். என் எதிராளி என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பயம் வருது இல்லையா? இந்த பயம் எல்லாம் என்ன இருக்குங்க? உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கு. உங்களால செழிக்க விடாது, உங்களை வாழ விடாது, உங்களுடைய நிம்மதியா இருக்க விடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஜெபத்துக்கு வராங்க, என்னால தூங்க முடியல. ஏமா தூங்க முடியல? பயமா இருக்கு. இல்லையா? கனவுல பயமா இருக்கு, தூங்குனா கண்ண மூடனா பயமா இருக்கு, என்னால பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியல, சமாதானமா இருக்க முடியல, எதை பார்த்தாலும் பயம். ஏன் பயம்? ஏதோ ஒரு காரியத்துல அடிமைப்படுத்திருக்க. நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில செய்யற. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க தப்பு பண்ணலன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையை பார்த்து நீ பயப்பட மாட்ட. டாக்டர் செத்துருவான்னு சொன்னா நீ பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரிய வைத்தியர், அவர் பரம வைத்தியர், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார். எல்லாம் முடிஞ்சது, இந்த கேஸ் அவ்வளவுதான், இனிமே நீ முடியாது, உன் லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. காரணம், நீங்க என்ன செய்றீங்க? அப்பா பிதாவே என்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். எனவே உங்களுக்கு பயம் வராது. அப்போ நீங்க பயப்படுறீங்கன்னா இன்னும் நீங்க அடிமைத்தனத்தின் பிள்ளையா இருக்கிறீர்கள் என்று பொருள் இல்லையா? எந்த ஒரு மனுஷனுக்குள் ஆவியானவர் இருக்கிறாரோ அவனுக்குள் பயம் என்பதை இருக்காது, பயமே இருக்காது. தைரியமா இருப்பாங்க, எதை பார்த்தாலும் தைரியம், எதுக்குமே அவங்க கலங்க மாட்டாங்க, எதுவுமே இல்லாம போனாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. காரணம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் ஒருவரை.
அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். காரணம், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அப்போ இந்த பயத்தினால உங்களை என்ன பண்ணிடும்னா அழித்து போடும், உங்களை வளர விடாது. உங்களை என்ன பண்ணிரும்? உங்களை கீழே தள்ளிரும், நரகத்திற்கு கொண்டு போயிரும். உங்களால வாழவே விடாது, உங்களால சுயமா திங்க் பண்ண விடாது, உங்களை மேலாக்க விடாது, உங்க காரியத்துல ஜெயம் எடுக்க விடாது. ஏன்? பயம், 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 பயம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் விழுந்து போறதற்கு காரணம் பயம். கர்த்தர் நல்ல ஞானம் கொடுத்திருப்பாரு, நல்ல அறிவு கொடுத்திருப்பாரு, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரு, நல்ல பலன் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த பயம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா இந்த எல்லாத்தையும் அழிச்சிடும். மிக மோசமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பயம். அந்த பயம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்? ஐயோ நான் விழுந்து போயிருவேன். இல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்ப அந்த நம்பிக்கை வரும்? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்பதான் வரும். அப்போ பயம் வரக்கூடிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இந்த பயம் என்ன பண்ணும்? உங்களை நரகத்திற்கு கொண்டு போகும், அழித்து போடும். முற்றிலும் அழியும் வரைக்கும் இந்த பயம் உங்களை விடாது, தொடர்ந்துட்டே இருக்கும், நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த பயம் உங்களுக்கு இருக்கா? எதுக்காக நீங்க பயப்படுறீங்களா? அப்ப இன்னும் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் வேதத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க பயப்படணும். யாருக்கு தெரியுமா? உங்களை உருவாக்கின தேவனுக்கு, உங்களுக்காக மரித்தவருக்கு, உங்களை மேலாக்க வேண்டும் என்று நினைக்கிறவருக்கு, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? இயேசு சுவாமிக்கு நீ பயப்படணும், அவருடைய வார்த்தைகளுக்கு பயப்படணும், அவருடைய கட்டளைகளுக்கு பயப்படணும், அவருடைய நியமங்களுக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தைக்கு நீங்க பயப்படணும், இல்லையா? ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது கர்த்தருடைய நாள், நான் தேவாலயத்திற்கு போகணும். ஐயோ இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து எனக்கு சம்பாத்தியம் வந்திருக்கு, இது கர்த்தருடைய பங்கு, நான் தசம பாகத்துல உண்மையா இருக்கணும், இது அவருடைய பங்கு, நான் கரெக்டா எடுத்து வைக்கணும். அதுக்கு நீ பயப்படணும். ஐயோ இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாக்கிறாரே, ஒரு மணி நேரமாவது தெய்வ சமூகத்துல அமர்ந்து அவருக்கு ஜெபிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், அந்த ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ இந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்துவன். என் ஆண்டவர் சொல்லி இருக்காரு, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படலாகாதுன்னு சொல்லி இருக்காரு. அப்ப நான் பேசக்கூடாது, பயப்படணும். நான் இப்படி பார்க்க கூடாது, ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, பயப்படணும். தேவையில்லாத சிந்தையில எனக்கு என்ன பண்ணக்கூடாது? தப்பு வரக்கூடாது. ஏன்? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, என் சிந்தையில பாவம் வரக்கூடாது, பயப்படணும். அப்போ இதற்குதான் நான் பயப்படணும், இல்லையா? தேவனுக்கு நான் பயப்படணும், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் பயப்படும் பொழுது கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அடுத்தது யாருக்கு பயப்படணும்னா, நமக்கு கொடுத்ததான தாய் தகப்பனுக்கு பயப்படணும், இல்லையா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. முதலாவது ஆண்டவருக்கு பயப்படணும், அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய நியமங்களுக்கும் கீழ்ப்படியணும், பயப்படணும். ரெண்டாவது நம்மளுடைய பெற்றோர்களுக்கு பயப்படணும். ஐயோ நான் டைமிங்க்கு போகணும், இல்லைன்னா அப்பா அம்மா என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இல்ல. பாத்துக்கலாம், பதில் சொல்லிக்கலாம், நான் ஏன் இஷ்டத்துக்கு போவேன், இல்ல, ஆசீர்வாதம் அழிவதெல்லாம். அப்போ நம்மளுடைய பெற்றோர்களுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். அப்படி நீங்க பயப்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன தெரியுங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்களே, அவரு சொல்றபடியெல்லாம் நீங்க கேக்குறீங்களே, அப்ப நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம். உங்க பிரச்சனையை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவரு யுத்தம் செய்வார், நீ கம்முன்னு இருக்கலாம். ஏன்? நீங்க தான் அப்பா பிதாவேங்கிற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கீங்களே. எனக்காக எங்க அப்பா வழக்காடுவார், எனக்காக எங்க அப்பா செய்வார், எனக்காக எங்க அப்பா கொடுப்பார், எனக்காக எங்க அப்பா பேசுவார், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அப்போ நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ரெண்டாவது, அவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அப்ப எப்படி உங்களுக்கு பயம் வரும்? ஒண்ணுமே வராது. நீ எங்க போனாலும் என் கூட ஆண்டவர் இருக்காருல்ல, நான் பயப்பட மாட்டேன், இல்ல? அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படும் பொழுது சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வழியை போதிப்பார்.
இதுதான் நீ போகணும், இப்படிதான் நீ நடக்கணும் அப்படிங்கிற அந்த வழிகளை அவர் காட்டுவார். தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 1 மணி நேரம் கூட வீணா போகாது. நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் கூட வீணா போகாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு மேலதான் ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை இல்ல, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் இல்லாம இருக்கணும், நான் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, ஏன்னா நான் என்ன பண்றேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன்ல, அப்ப நீங்க எனக்கு செய்வீங்க. நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கும் பொழுது உலகத்துல எதைக்குமே எந்த சூழலிலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நம்முடைய வேதத்துல அப்படித்தானே, சிங்க கவியில போடுறாங்க, தானியேல பயப்பட்டாரா? இல்லையே. இல்ல, சிங்க சும்மாவா இருக்கும்? ஏன் இப்படி ஒரு தைரியம்? அவருக்கு தெரியும், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுறேன், கண்டிப்பா வேற எதுவுமே என்ன சேதப்படுத்தாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவ்வளவு இதுல என்ன பண்ண 7 மடங்கு அக்னியில தூக்கி போடுறாங்க, நெருப்புல போடுறான், பயப்படல. எங்க இருந்து இந்த தைரியம்? அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது பயங்கரமான தைரியம் வருங்க. நீங்க வேணா பாருங்களேன், நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையா இருந்தா, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் எப்பேற்பட்ட மனிதனையும் பார்த்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவீங்க, எதிர்த்து நிற்பீங்க, போல்டா இருப்பீங்க. எங்க இந்த தைரியம் வரும் தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால என் கூட என் தகப்பன் இருக்கிறார். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ள பயமே வராது. எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு வியாதியோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையோ உங்களை பயமுறுத்த முடியவே முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே, நீங்கள் அப்பா பிதாவை என்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதினாலே பயம் என்பது உங்கள் அருகில் வரவே வராது. யாருக்கு பயம் வரும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், பாவம் செய்கிறவர்களுக்கும், துணிகர ஆவி உள்ளவர்களுக்கும் தான் அந்த பயம் வரும். அப்படி என்றால் நீங்கள் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? பிசாசின் பிள்ளையாய் இருந்தால் உங்களுக்கு பயம் வரும். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளையாய் இருந்தால் பயமே இருக்காது. நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் இதுவரையும் யாருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். இனி ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்க வாஞ்சிக்கிறேன், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன், இனி உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அவருக்கு உண்மையா பரிசுத்தமா நீங்க வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து நீங்க வாழும் பொழுது பயம் என்பது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. மீண்டும் வேறொரு தலைப்பின் கீழ் பார்க்கலாம். God bless you.